பாஜக டப்பா என்ஜின் முன்பு திமுக சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலை குனியாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. டப்பா என்ஜின் பாஜகவுடைய டப்பா என்ஜின் முன்னாடி நம்முடைய திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலை குனியாது. இந்த உறுதியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஏற்படுத்த வேண்டியது உங்களுடைய பணி. புறவாசல் வழியாக தமிழ்நாட்டிற்குள் நுழைய பாஜக துடிப்பதாகவும் கடும் சாடல். ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடி, சாத்தான்குளம், பொள்ளாச்சியில் நடைபெற்ற சம்பவங்களை சுட்டிக்காட்டி தாக்கு. இன்னைக்கும் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு அடையாளமா சோசியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய அதற்கு சொந்தக்காரரான பழனிசாமி அவர்களே, மாண்புமிகு பழனிசாமி அவர்களே, சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தார்மீக உரிமையாவது இருக்கா? பொல்லாத ஆட்சிதான் பழனிசாமியுடைய ஆட்சி என்பதற்கு பொள்ளாச்சியே பாலியல் வன்கொடுமைகளை சாட்சியா ஆறாத வடுவா இருக்க. நாடு முழுவதும் எந்த ட்ரெண்ட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் கருப்பு சிவப்பு தான் ட்ரெண்ட். 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு அனைத்து தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்றிருப்பதாக பெருமிதம். தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்பதே திமுகவின் லட்சியம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. வாக்குச்சாவடிக்கு தலா 350 வாக்குகளை பெற்றால் கூட 2.5 கோடி வாக்குகள் உறுதி என தொண்டர்களிடம் எழுச்சி உரை. நாம் செட் பண்ணி இருக்கக்கூடிய மினிமம் டார்கெட் 350 வாக்குகள். இந்த டார்கெட்டை நாம் அச்சீவ் பண்ணால 2,60,00,000 வாக்குகளுக்கு மேல் நாம் வாங்கிடுவோம். இந்த தேர்தலில் 2,50,00,000 வாக்குகளுக்கு குறையாம நாம் வாங்கியே ஆகணும். இதை நடத்தி காட்டுவது உங்களின் பொறுப்பு. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அசைன்மெண்ட் இருக்கக்கூடிய 50 வாக்குகளை பெற்று தந்தாலே போதும். நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவோம். 200 தொகுதிகள் நிச்சயம். 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கிறது தான் நம்முடைய லட்சியம். மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து மக்கள் விரோதிகளுக்கு ஷாக் கொடுப்பதுதான் தமது ஸ்டைல் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். மக்களுக்கு நல்லது செய்யாத பாஜகவின் சதியை முறியடித்து மகளிருக்கு முன்கூட்டியே 3 மாதத்திற்கான உரிமை தொகையை விடுவித்ததாக பேச்சு. மகளிர் உரிமை தொகையை தடுக்க நினைச்ச சதியை முறியடிச்சிருக்கிறோம். அதாவது ஒன்றிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க, நல்லது செய்ய விட மாட்டாங்க. தமிழ்நாட்டு மகளிருக்காக நான் கொடுத்த உறுதிமொழிதான் உரிமை தொகை. அதுக்கு தடை போட நான் விட்டுருவேனா? அதனாலதான் மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து மக்கள் விரோதிகளுக்கு ஷாக் கொடுத்தோம். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஸ்டைல். திமுகவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில். திமுக வாக்குச்சாவடி பயிற்சி முகவர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஐக்கியம். இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் தாயகம் திரும்ப உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் சுற்றுப்பயணம். 21ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டம். அண்ணாவே விஜயை பார்த்துதான் கட்சி ஆரம்பித்தார் தெரியுமா என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிண்டல். தம்மை போல சொந்தமாக கட்சி ஆரம்பிக்க தில்லு திராணி இருக்கிறதா என கேள்வி எழுப்பிய விஜய்க்கு நெத்தியடி பதில். புதுச்சேரியில் இந்த முறை என்டிஏ கூட்டணி 60% வாக்குகளை பெற வேண்டும் என அமித்ஷா பேச்சு. காங்கிரசின் தீய கூட்டணியை கிழிப்பதற்காக புதுச்சேரிக்கு வந்திருப்பதாகவும் கூறியதால் அதிர்ந்தது திடல். भारतीय जनता पार्टी और एआईएनआरसी का अलायंस, एआईडीएमके का अलायंस हम लक्ष्य कर चले हैं
कि 60% वोट के साथ मोर देन 24 सीट बीजेपी अलायंस जीतेगी। மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி முக்கிய ஆலோசனை. வரும் தேர்தலிலும் என்டிஏ கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் தொடரும் என பேட்டி. காங்கிரஸை திமுகவே தோற்கடித்துவிடும் என அன்புமணி பேச்சு. வெற்றி பெற்றால் தானே ஆட்சியில் பங்கு கேட்பார்கள் என கிண்டல். நாளைக்கு காங்கிரஸ் ஒருவேளை காங்கிரசும் திமுகவும் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா கூட காங்கிரஸ் திமுகவே தோக்கடிச்சிடும். அதெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கிறாங்க. நீ ஜெயிச்சா தானடா உனக்கு ஆட்சியில பங்கு, நீ தோத்துட்டா இதெல்லாம் திமுக பண்ணுவான். அதான் நான் எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன், எவ்வளவு தேர்தல் நான் பார்த்துட்டேன். அதெல்லாம் நடக்க போகுது, நிறைய நடக்க போகுது. சமூக நீதி பற்றிய தெளிவில்லாத ஆட்சியாளர்கள் போதைக்கும் இலவசத்திற்கும் அடிமையாகிவிட்டனர். அனைத்து சாதியினருக்கும் விகிதாச்சார இடஒதுக்கீடு கிடைப்பதை உறுதி செய்வோம் என தொண்டர்களுக்கு ராமதாஸ் கடிதம். நடிகை பற்றி நயினார் நாகேந்திரன் பேசியது வருத்தமளிப்பதாக வானதி ஸ்ரீனிவாசன் கருத்து. தனது கருத்தை அவரிடமே தெரிவிக்கப் போவதாக செய்தியாளர்களிடம் தகவல். தங்க கட்டியாக கொடுத்தாலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என செல்லூர் ராஜு பதில். மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாய் வழங்கப்பட்டதை விமர்சித்து சாடல். திமுக தங்க கட்டியா கொடுத்தா கூட மக்கள் குயிட்டு போயிருக்காங்க. இங்கே விலைவாசி ஏற்றம், போதைப் பொருள் நடமாட்டம், தன்னுடைய தலைமுறையே இந்த ஆட்சி கெடுத்துருச்சு. அடுத்து நம்ம பள்ளிக்கூடத்தில் பெண்கள்லாம் நடமாட முடியாத அளவுக்கு இருக்கு என்பதை மக்கள் கொய்த்து போயிருக்காங்க. திமுக அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்து விட்டதாக தமிழிசை விமர்சனம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் திராவிட மாடல் 2.0 கனவு பலிக்காது என்றும் கருத்து. ஆளுநர், நடிகை குஷ்பு உள்ளிட்டோரை ஆபாசமாக பேசிய வழக்கில் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை. தண்டனைக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய 1 மாத கால அவகாசம் வழங்கியது எழும்பூர் நீதிமன்றம். கேபிள் வயர் அருந்து விழுந்ததால் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில் சேவை பாதிப்பு. 3/4 மணி நேரத்திற்கு பிறகு இயக்கப்பட்ட ரயில்களில் முண்டியடித்து ஏறிய பயணிகள். சென்னை சர்தார் பட்டேல் சாலை மற்றும் YMR சாலையை இணைக்கும் வகையில் மத்திய கைலாஷ் பகுதியில் மேம்பாலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். மகா சிவராத்திரியை முன்னிட்டு கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் நாட்டியாஞ்சலி. தமிழ்நாடு முழுவதும் சிவாலயங்களில் சனி பிரதோஷ வழிபாடு. நந்தி பகவானுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள். வாரணாசி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டனர். மகா சிவராத்திரியையொட்டி நிரம்பி வழிந்த பக்தர்கள் கூட்டம். சிவராத்திரிக்காக குஜராத் மாநிலம் ஜுனாகட்டில் குவிந்து வரும் பக்தர்கள். உஜ்ஜைன் மகாகாளேஸ்வர் கோவிலில் இன்று சிவராத்திரியையொட்டி சிறப்பு வழிபாடு தொடங்கியது. மகா சிவராத்திரியையொட்டி கர்நாடக மாநிலத்தில் தங்க நிறத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ள சிவலிங்கம். சூரிய ஒளிக்கு மத்தியில் தகதகவென மின்னும் லிங்கம். குஜராத் மாநிலம் சூரத் இச்சாநாத் மகாதேவ் கோவில் வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. மகா சிவராத்திரியை முன்னிட்டு இரவில் மின்னொளியில் ஜொலித்த சிவன் ஆலயம். 1,60,504 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை மற்றும் ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நாட்டின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையிலான பல்வேறு திட்டங்கள் குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம்.
நாட்டின் பாதுகாப்பிற்கு எப்போதும் ஆபத்தை உருவாக்கிய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அசாம் மாநிலம் பயத்தின் பிடியில் இருந்தது. கவுஹாத்தியில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. कांग्रेस सरकार के समय असम को कैसे पाई पाई के लिए तरस कर रखा जाता था. அசாமில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே 3030 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட குமார் பாஸ்கர் வர்மா சேது பாலம் திறப்பு. கவுஹாத்தி மற்றும் வடக்கு கவுஹாத்தியை இணைக்கும் ஆற்று பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. நான்கு நாட்கள் சுற்றுப்பயணமாக நாளை இந்தியா வருகிறார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். டெல்லியில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டிலும் பங்கேற்க திட்டம். தெலங்கானா உள்ளாட்சி தேர்தலில் பாதிக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றியது காங்கிரஸ். பிஆர்எஸ் கட்சி இரண்டாவது இடத்தை பிடித்த நிலையில் 2 மாநகராட்சிகளில் பாஜக வெற்றி. மும்பையில் கட்டுமான பணியின் போது மெட்ரோ பில்லர் இடிந்து வாகனங்கள் மீது விழுந்ததால் பரபரப்பு. ஆட்டோ மற்றும் கார் மீது கனமான கான்கிரீட் விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு, பலர் காயம். கடந்த நிதியாண்டில் மட்டும் 3157 கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றது பாஜக. 15 கட்சிகளுக்கு 2668 கோடி ரூபாயை ரூட் அண்ட் அறக்கட்டளை விநியோகித்திருப்பதாக ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் தகவல்.